ஸோ ஒரு சில பேரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்தவித அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் நேமோட ஃபாண்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டைலிஷாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் நேமோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டெக் ரிலேட்டடான வீடியோஸ் தான். என்னென்ன டெக் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்படி போடும்போது எல்லா கண்டென்ட்டையுமே நம்மளால் போட முடியாது. ஸோ ஒரு சில கண்டென்ட்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் எல்லா விதமான கண்டென்ட்டையும் நம்மளால் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோவை மேக் பண்ணி நம்ம ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை யாரும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல தெரிஞ்சிக்க முடியாத பல விஷயங்களை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களோட ஃபோனில் வந்து குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் வந்து இன்ஸ்டாகிராம் நேம் ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க வெப்சைட் வந்து கொஞ்சம் ஆட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இப்போ செகண்டில் இருக்க வெப்சைட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ வேணும்னா இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ளாடி கொண்டு வந்துடும். ஓகேவா, அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஓகேவா, மேலே பாக்ஸில். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் என்னோட நேமை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைப் பண்ணிட்டு அந்த கீபோர்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம நேமோட ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம நேம் தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டைல் 2 ஸ்டைல் கிடையாது. கிட்டத்தட்ட 100லேருந்து 200 ஆப்ஷனுக்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நேமை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஓகே காப்பி கொடுக்கலாம். ஓகேவா, செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் ஸ்டைலிஷ் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த இதுலேருந்து ஸ்டைலிஷான வேறு ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அடுத்த ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, ஸோ வேணா இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஓகே நான் ஆல்ரெடி ஒன்று காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து எப்படி இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் பேஜுக்கு வாங்க. ஸோ இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க நேமை எரேஸ் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து செட் ஆயிரும். ஓகேவா, அதாவது சேவ் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது சேவ் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நான் 2 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்கு என்னால் இருக்க நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 14 டேஸ்க்கு அப்புறமா என்னால் வந்து புது மாடல் ஃபாண்டை வந்து என்னால் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற ப்ரொஃபைல் நேமுக்கு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. சரி, ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலிஷாக ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நிறைய இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.